திருப்பாவையோட 12ஆம் பாசுரம் 12ஆம் பாசுரம் சொல்லக்கூடிய 12ஆம் பாடலும் அந்த விளக்கத்தையும் அம்மா பாடவும் போகிறாங்க, அந்த விளக்கத்தை சொல்லவும் போகிறாங்க. இப்போ சொல்லிய பாட்டில் பொருள் வந்து சொல்லுவார், அதாவது நம்ம அந்த பாடக்கூடிய பாடலாகப்பட்டது வந்து எப்படின்னா அதில் பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் அம்மா சொல்லிகிட்டே வராங்க. ஒரு பாசுரமும் அந்த பாசுரத்துக்கான விளக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே வராங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 12ஆம் பாசுரத்தை பாட போகிறாங்க. காதுக்கு இனிமையான அந்த பாசுரத்தை கேட்போம். பாருங்க. கனை திளங்கற்றேருமை கன்று கீரங்கி கனை திளங்கற்றேருமை கன்று கீரங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கீணியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்தீராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். விளக்கத்தை சொல்லிருங்க, கேட்கட்டும் எல்லாரும். அதாவது கன்று வந்து பசியோட கனைத்து அழைக்குது அவங்க அம்மாவை. அப்போது தானாகவே வந்து எருமை கூட, இதில் இந்த பாட்டில் பசுங்கிறத விட எருமையை சொல்லியிருக்காங்க. கனைத்து இளங்கற்று எருமை கன்றுக்கு இறங்கி, அந்த எருமை கூட கன்றுக்கு இறங்கி வந்து பால் சுரக்குது மாதிரியே பகவான் நம்ம கேட்காமையே நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு நம்மளுக்கு கொண்டு வந்து அவர் அனுகிரகம் பண்ணுறார். எல்லாத்தையுமே பக்தி செலுத்தினா, அவங்ககிட்ட சரணாகதி பண்ணினா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவரே நமக்கு எல்லாமே கொடுப்பார். அந்த இந்த கருத்தை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. கனைத்து இளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து நான் தானாகவே பாலை சுரக்கிறது அந்த கன்றுக்கு வந்து அது அம்மான்னு அழைத்த உடனே. அப்புறம் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை, இலங்கை ராவணனை வென்ற ராமனையும் இதில் சொல்கிறாங்க. எல்லாமே பெருமாளோட அவதாரம் தான். அதனால அவங்க மனத்துக்கு இனியானை பாட நீ வாய் திறக்க மாட்டாயா, இன்னமும் தூங்கிட்டு இருக்கையே, அனைத்தில்லத்தாரும் எல்லாருமே எழுந்து வந்தாச்சு, நீயும் எழுந்து வா, நம்ம அந்த நாயகனை பாடுவோம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆண்டாள். அருமையான விளக்கம், அருமையான பாசுரம்.